சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து வீட்டுக்குத் திரும்ப அழைத்துச் செல்வதற்காக பாபா வந்துள்ளார். பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைப்பார். அதனால் அளவற்ற குஷியில் இருங்கள். ஒரு பாபாவிடம் மட்டும் அன்பு வையுங்கள். தனது தாரணையை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்காக சதா இதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. அது பிறகு கல்பத்திற்குப் பின் நடக்கும். என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கல்பத்திற்கு முன்பும் கூட இவ்வாறு நடந்தது. எதுவும் புதிதல்ல. பாபா வந்துள்ளார் என்றால் அவருடையவர்களாக ஆக வேண்டும். அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும். பாபா, நீங்கள் எங்களுடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களை தங்களின் வீடு சாந்தி தாமதத்திற்கு அழைத்துச் செல்கிறீர்கள். பிறகு ராஜதானிக்கு அனுப்பி வைப்பீர்கள். எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபாவிற்கு மிக இனிமையான மற்றும் அற்புதமான பார்ட் உள்ளது. எந்த தந்தையானவர் செய்விப்பவராக இருக்கிறாரோ அவர் எதை செய்கிறார் என்பதை மறந்துவிட்டிருக்கிறீர்கள். நான் ஸ்ரீமத்தான் தருகிறேன். அனைவருமே பாவாத்மாக்கள்தான். இச்சமயம் மரம் முழுவதும் தமோ பிரதான் இற்றுப்போன நிலையை அடைந்துள்ளது. உங்களுடைய ஞானமோ குப்தமாக உள்ளது. இந்த ஞானத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் இந்த தேவி தேவதா தர்மத்தின் இலைகளாக சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மற்றபடி மற்றவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் கேட்க மாட்டார்கள். முதலில் தந்தை பற்றி தெளிவுபடுத்தினால் அனைத்து விஷயங்களும் தெளிவாகிவிடும். பாபாவோ ஸ்தாபனை, விநாசம் இரண்டையுமே செய்விக்கிறார். அனைத்துமே டிராமாவின் அனுசாரம்தான் நடைபெறுகின்றன. மூலவதனத்தில் யாரும் நிரந்தரமாக அமர்ந்திருக்கவும் முடியாது. பிறகு அங்கிருந்து நம்பர்வார் வரவேண்டியுள்ளது. நீங்களோ தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். அமரபுரிக்கான பெரிய யாத்திரை நடைபெறும். மூலவதனத்திற்கு எவ்வளவு பெரிய யாத்திரை இருக்கும். முழுவதுமாக அனைத்து ஆத்மாக்களும் சென்றுவிடும். அலங்கரித்துவுடன் அழைத்துச் செல்வேன். யார் அலங்காரம் செய்து கொள்ளவில்லையோ அவர்கள் தண்டனை பெறுவார்கள். சென்றுதான் ஆக வேண்டும். பாபா சொல்கிறார், யோக பலத்தின் மூலம் கணக்கு வழக்கை முடித்துவிடுங்கள். நினைவினால் சேமித்துக் கொண்டே செல்லுங்கள். ஞானமும் மிகவும் சுலபமானது. தானமும் தகுதி உள்ளவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். பாவாத்மாக்களுக்கு கொடுப்பதன் மூலம் பிறகு கொடுப்பவர் மீதும் அதன் பாதிப்பு ஏற்படும். இப்போது நீங்களோ இதுபோல் செயல்படக்கூடாது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒரு ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை. என் இயல்பு அமைதி. என் சொந்தம் பாவனையின் தூய்மை. இப்போது நான் விஸ்வ கல்யாணி ஆத்மா. என் வாழ்க்கையின் குறிக்கோள் உலகிற்கு நன்மை செய்வது. பிரச்சனைகளை சமாதானமாக மாற்றும் சக்தி என் உள்ளத்தில் விழித்துள்ளது. நினைவின் யோகத்தில் காமத்தின் வேர்களை எரித்துவிட்டேன். கோபம் வந்த இடத்தில் நான் சாந்தியை கொண்டு வருகிறேன். பற்றின் கயிறுகள் என் மனதை கட்டிப்பிடிக்க முடியாது. பேராசை என் எண்ணங்களில் இடமில்லாதது. அகங்காரம் என் உள்ளத்தில் கரைந்துவிட்டது. மனம் கலங்காமல் நிதானமாக தந்தையை நினைக்கிறேன். சோர்வு, சோம்பல், தாமதம் இவை என் வாழ்க்கையில் இடம்பெறவில்லை. பொறுப்பில்லாத பழைய இயல்புகள் அழிந்துவிட்டன. மனதில் உற்சாகம் குறைவதில்லை. பேராசை, சேர்த்து வைப்பது அனைத்தும் யோகத்தில் விட்டுவிட்டேன். கேட்டுக்கொண்டிருக்கும் பழக்கம் இல்லை. கொடுக்கும் பழக்கம் வளர்ந்தது. யாருக்கும் துன்பம் தருவதைத் தவிர்க்கிறேன். தனிமை விரும்பும் பழைய இயல்பு இல்லை. ஒத்துழைப்பே என் வாழ்க்கை. கடுமை, சுயப்புகழ்ச்சி, ஆணவம் இவை அகற்றப்பட்டன.
மற்றவர்களிடம் வேலை செய்விக்காமல் சேவையில் முன்வருகிறேன். வாக்குவாதம், விவாதம் இவை தவிர்க்கப்படுகின்றன. அறிவின் அகங்காரம் இல்லை. உணர்ச்சி வசப்படுவதில்லை. காமாச்சார சிந்தனைகள் யோகத்தின் தீயில் எரிந்துவிட்டன. நம்பிக்கையற்ற தன்மை இல்லை. போலித்தனம், மேடைப்பாடுகள் இல்லை. சந்தேகம், அவநம்பிக்கை இல்லை. வெட்கம், பயம் வென்றுவிட்டேன். பிறர் குறைகளை மட்டும் கவனிப்பதில்லை. நல்ல உடல் பராமரிப்பு உள்ளது. தவறான வாசிப்புகள் இல்லை. பழைய சன்ஸ்காரங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன. புதிய தெய்வீக சன்ஸ்காரங்கள் உருவாகியுள்ளன. பரமாத்மாவின் கண்ணுக்குள் மணியாகியுள்ளேன். உலகிற்கு நன்மை செய்வதே என் சேவை. பிரச்சனைகளை பரிசாக மாற்றுகிறேன். சோதனைகளை சிந்தனையால் வெல்லுகிறேன். என் மனம் எப்போதும் தூய நிலையில் உள்ளது. என் அறிவு தந்தையின் ஸ்ரீமத்தில் நிலைத்துள்ளது. நான் அசைக்க முடியாதவன். யோகத்தில் எப்போதும் நிலை பெறுகிறேன். தந்தையின் ஆசியை பெறுகிறேன். ஆசீர்வாதத்தின் கருவி நான். உலக நன்மையின் கருவி நான். வரதானம் அளிப்பதே என் பணி. பிரச்சனைகளை சமாதானமாக மாற்றுவது என் இயல்பு. நான் பிரச்சனை அல்ல, தீர்வு. நான் சண்டை அல்ல, அமைதி. நான் விகாரம் அல்ல, தூய்மை. நான் இருள் அல்ல, வெளிச்சம். நான் சாபமல்ல, ஆசீர்வாதம். நான் தந்தையின் உண்மையான வியாபாரி. என் வியாபாரம் நன்மை, அமைதி, ஆனந்தம், நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.